வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிசிஐ வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சிக்கிய வீடியோ ஆதாரம். ஏமாற்று வேலையில் ஈடுபட்ட ஆர்சிபி வீரர்கள். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கு எதிரான 68வது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே ஆர்சிபி அணி வீரர்கள் விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. மேலும் ஆர்சிபி ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை அவமதிக்கும் விதமாக பல்வேறு சம்பவங்களிலும் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் தான் தற்போது பிசிசிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி போட்டியை பரிசோதிக்கும் போது அதில் பல இல்லீகல் வேலைகள் நடந்ததும் தெரிய வந்திருக்கு. அதில் நடுவர்களும் தற்போது ஆர்சிபி வீரர்கள் மீதும் ஆர்சிபி அணி மீதும் புகார் கொடுத்து இருக்காங்க. அதிலும் குறிப்பாக விராட் கோலி மீது தான் புகார்களையும் கொடுத்து இருக்காங்க. அதாவது போட்டி நடந்த அன்னைக்கு போட்டியில் நடுவர்கள் உத்தரவை தொடர்ந்து ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை வைத்துக்கொண்டு ஆர்சிபி வீரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. நோபால் கொடுத்தா எதுக்கு நோபால் கொடுக்குறீங்க, ஒய்டு கொடுத்தா எதுக்கு ஒய்டு கொடுக்குறீங்க, அவுட்டு கொடுத்தா ஏன் அவுட்டு கொடுக்குறீங்க என்று ஆர்சிபி வீரர்களும் விராட் கோலியும் நடுவர்களை மிரட்டி இருக்காங்க. குறிப்பாக பெர்குசன் 2 நோபால்களை வீசியிருந்தார். அவரை எச்சரிக்கை விடுத்து நடுவர்கள் வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஆனால் விராட் கோலி வந்து பெர்குசனிடம் வெளியே போகாத நில்லு என்று சொல்லி நடுவரிடம் சண்டைக்கும் சென்று இருக்காரு. அதாவது மழை வந்தால் பவுலர்களுக்கு பவுலிங் வீசும்போது கை வழுக்கத்தான் செய்யும், அப்படியெல்லாம் நோபால் கொடுக்கக்கூடாதுன்னு நடுவரிடம் சண்டைக்கு போயிருக்காரு விராட் கோலி. இதனை பார்த்து தல தோனி அவர்கள், டே நான் திண்ணையை பிடிச்சு நடக்கும்போது நீ என்னைய பிடிச்சு நடந்த பையன், ஏன்டா இப்படி கத்துறன்னு கடுப்பாகி இருந்தாரு. அதுக்கப்புறம் எப்படியோ பெர்குசன் அந்த ஓவரை போட்டதெல்லாம் ரொம்பவும் தவறான விஷயம்தான். அதே போல இந்த போட்டியில் ஆர்சிபி பவுலிங்கில் 18 பந்துகளை மாத்தி இருக்காங்க. அதாவது பந்து ஈரமாக இருக்குன்னு சொல்லி 18 பந்தை மாத்தி இருக்காங்க. அதே போல டூப்ளசிஸ் அவர்கள் சாட்னரின் கேட்சை பிடித்தது கூட தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கு. இந்த ஒத்த கையால் டூப்ளசிஸ் பிடித்திருப்பாரே, அந்த கேட்ச் தான் தற்போது சர்ச்சையா மாறியிருக்கு. அப்படி பாய்ந்து பிடிக்கும் போது பந்து தரையில் டச் ஆகி இருக்கும். இதனையும் ஆர்சிபி அணியும் நடுவர்களும் மறைத்து இருக்காங்க. மொத்தத்தில் சிஎஸ்கே அணி சார்பாக எந்த ரிவ்யூ கேட்டாலும் நடுவர்களும் ஆர்சிபிக்கு எதிராக ஏதாச்சும் சொன்னா இளவு வீட்டுல பொம்பளைங்க அழுகிற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு இருக்காரு விராட் கோலி. விராட் கோலி தேவையில்லாமல் சாட்னரிடம் பேட்டிங்கின் போது வம்பிழுத்திருந்தாரு. இதனையெல்லாம் குறிப்பிட்டு தற்போது பிசிசிஐயிடம் சிஎஸ்கே நிர்வாகம் புகார் கொடுத்து இருக்காங்க. இதனையெல்லாம் விசாரித்த பிசிசிஐ தற்போது அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர் அணியுடன் நடைபெற உள்ள எலிமினேட்டர் போட்டிகள் தற்போது சிஎஸ்கே களமிறங்க உள்ளதாகவும் புது அப்டேட் ஒன்று வந்து இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.